Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. எந்த இடத்துக்கு போனாலுமே நமக்கு ஜாதகம் வலுவா இருக்கிற பட்சத்துல எந்த இடமா இருந்தாலும் தொழில் வந்து நல்லா போகும். இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னங்களுக்குமே அவங்களோட 10ஆம் அதிபதிகள் எங்க இருக்காங்கன்றதை பொறுத்து அவங்க தொழிலை நம்ம எப்படி சரியா கொண்டு போகலாம், என்ன தொழில் செய்யலாம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல ராகு சம்பந்தப்படுது அப்படின்னா நீங்க தொழில்களை மாற்றிக்கொண்டே தான் இருப்பீங்க. நம்ம எந்த தொழில் தொடங்குறதுனாலும் நமக்கு ஒரு 30 வருஷமாவது அந்த தொழிலோட கனெக்டிவிட்டி இருக்க மாதிரி பார்த்து பண்ணினா நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சரியா இல்லை, அது ரொம்ப இழுபறியாக இருந்துகிட்ருக்கு, இல்லை போட்ட முதலீடுகள் நம்ம இன்னும் எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் கோவில்கள் போயிட்டு தாயாருக்கு போயிட்டு மனோரஞ்சித பூ வாங்கி கொஞ்ச நேரம் கையில் வச்சு உங்களோட வேண்டுதல்களை ஏன்னா அந்த பூவில் செலுத்தி நம்ம கொடுக்கும்போது மீன லக்னம் போயிட்டுருக்கு, எனக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயருக்கு வந்து வெத்தலையெல்லாம் மாலை கட்டி போடுங்க. தொழில் செய்கிற இடத்துல நம்ம சுவாமிக்கு வந்து தாமரையால் மாலை கட்டி போடுறது அது எல்லாருமே செய்யலாம். ஒரு 20 தாமரை எடுத்துகிட்டு அதில் மாலை கட்டி மாதத்தில் ஒரு தடவையோ வாரத்தில் ஒரு தடவையோ போடும்போது. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ஏஎல்பி ஜோதிடர் பவானி முத்துசாமி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம் சார். மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு கல்வி ஸ்தானம் வந்து ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி குடும்பஸ்தர்களுக்கு தொழில் ஸ்தானம் வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறப்ப அதில் நிறைய சிக்கல்கள் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா இல்லை இந்த தொழில் ஆரம்பிக்கலாம்னு தொழில் ஆரம்பிக்கும் போதே நமக்கு சாய்ஸஸ்லேயே பிரச்சனை வருது, இல்லை ஆரம்பித்த பிறகு முட்டுக்கட்டையாகிறது. இந்த மாதிரியான தொழில் தடைகள் ஏன் வருது? முதல்ல ஒரு விஷயம் நான் இங்கே தெளிவுபடுத்துறது என்னென்னா, யாரெல்லாம் தொழில் பண்ணலாம் யாரெல்லாம் தொழில் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஏஎல்பி முறைப்படி பார்த்திங்கனாக்கா சில லக்னங்கள் தொழில் செய்யக்கூடாது. எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாக இருக்கலாம், கன்னி லக்னமாக இருக்கலாம், தனுசு லக்னம், மீன லக்னம், 4 லக்னங்களுக்கு தொழில் அப்படின்றது முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழில்கள் எதுவுமே சரி வராது. ஸோ அதனால் முதல்ல நம்ம வந்து நமக்கு தொழில் சரியாக வருமானதை பார்த்துட்டு தொழில் தொடங்கணும். அப்போ வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் நமக்கு வந்து. அதுக்கப்புறம் நமக்கு என்ன தொழில் சரியாக இருக்கும், நமக்கு என்ன லக்னம் போதோ அதை அனுசரித்து நம்ம தொழில்களை வந்து நம்ம எப்படி பண்ணலாம், எப்போ முதலீடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு போனோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த லக்னம் சொன்னீங்கல்ல மேம், இந்த லக்னங்கள் வந்து தொழிலே தொடங்கக்கூடாது அப்படின்னு இருக்கா, இல்லை அதில் ஏதாவது மாற்று பரிகாரங்கள் ஏதாவது செஞ்சு ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கா? அந்த லக்னங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடாது. இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளை வாங்கி கை மாற்றி விடக்கூடிய தொழில்கள், கமிஷன் பேசிஸில் பண்ணக்கூடிய தொழில்கள், இதெல்லாம் அவங்க பண்ணலாம். ட்ரேடிங் அந்த மாதிரி. ட்ரேடிங்ன்றதும் அது வந்து நம்ம பார்க்கணும், அது இன்னொரு பாவம் சம்மந்தப்படும். ஸோ ட்ரேடிங் பண்ணுறது அப்படின்றதும் வெளிநாடுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள், இல்லைனாக்க இங்கே நம்ம உள்ளூர்களிலே ஒருத்தருக்கு தேவை இருக்கும், ஒருத்தர்கிட்ட பொருள் இருக்கும், ஸோ அவங்கள கனெக்ட் பண்ணக்கூடிய தொழில்கள், இந்த மாதிரி கமிஷன் பேசிஸில் பண்ணக்கூடிய தொழில்கள் பண்ணலாம். முதலீடு போட்டு செய்யக்கூடிய சர்வீஸாக பண்ணணும். எனக்கு இவ்வளோ முதலீடு போடுறேன் இவ்வளோ லாபம் அப்படின்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் சில ட்ரஸ்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா, ட்ரஸ்ட் பேசிஸில் பண்ணக்கூடியது அதெல்லாமும் பண்ணலாம். அது லக்னங்கள் பொறுத்து கிரகங்கள் பொறுத்து மாறுபடும். இப்போது ஒரு இடத்துல வந்து தொழில் பிரச்சனைன்னு வருது மேம். இப்போ எப்படின்னா ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தில் வந்து ஒரு பில்டிங் போடுறாங்க. அந்த பில்டிங்கில் வந்து ஒரு உபயதாரராகவோ இல்லை வாடகைதாரராகவோ அங்கே வந்து ஒருத்தர் தொழில் ஆரம்பிக்கிறார். அப்படிங்கிறப்ப அந்த இடத்த வச்சு பிரச்சனையா இல்லை இந்த ஜாதகரை வச்சு பிரச்சனை? எல்லா இடத்துலையுமே ஜாதகம் தான் முதல்லங்க. ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த கட்டிடத்தோட உரிமையாளர் வேறு யாராவது இருப்பாங்க, ஆனால் நீங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த இடம் உங்களுக்கு பேசும். சரிங்களா? அந்த இடம் அப்படின்றது அது நல்ல இடமா இல்லையா அப்படின்றத தாண்டிலும் உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்தில் அந்த இடம் சப்போர்ட் பண்ணும். நல்ல இடமா இருக்கிறப்போ நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஒரு இடத்துல அந்த இடத்துல வந்து வாஸ்து கோளாறுகளோ ஏதோ ஒரு தடங்கல்கள் தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகம் எப்பெல்லாம் சரியில்லாமல் போதோ அப்போ அந்த விஷயம் சேர்ந்து உங்களை தாக்கும். இப்போது முதல்ல ஜாதகருக்கு தான் இடத்துக்கு ஜாதகர் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துக்கு போனாலுமே நமக்கு ஜாதகம் வலுவாக இருக்கிற பட்சத்தில் எந்த இடமா இருந்தாலும் நமக்கு வந்து ஓடும், நம்ம தொழில் வந்து நல்லா போகும். இந்த லக்னம் வந்து பிரச்சனை கண்டிப்பாக வரும். நில விஷயங்கள்லையும் சரி தொழில் விஷயங்கள்லையும் சரி. நீங்கள் முதல்ல ஒரு லக்னம் சொன்னீங்க, இந்த நிலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, தொழில் பண்ணணும் ஆனால் நிலம் வந்து அங்கே ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கும். அந்த மாதிரியான லக்னங்கள் இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னாக்க மேஷ லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அவங்களுக்கு முக்கியமானதே நிலம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் தான் அமையும், ஆனால் பிரச்சனைக்குரிய நிலங்களாக தான் வரும். அதை பார்த்து செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இப்போது குரு பயிற்சி ஆயிருக்காரு ரிஷபத்துக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும்
மக நட்ட அதாவது சிம்ம லக்னம் போயிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கடைசி ஒரு வருஷமாக வந்து நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு வருஷம் அவங்களுக்கு வந்த நிலங்கள் எல்லாமே பிரச்சனைக்குரிய நிலங்களாக தான் வந்திருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் போய் நின்றுருக்கும். எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணியிருக்க முடியாது கடந்த ஒரு வருட காலம். அதுலேயும் முக்கியமாக சிம்ம லக்னத்தில் மக நட்சத்திரம் 1ஆம் பாதம் போயிட்டுருக்கக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கடைசி ஒரு வருஷம் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ரியல் எஸ்டேட் அவங்களுக்கு போயிருக்காது. எல்லாம் போனாலும் கடைசி ரெஜிஸ்ட்ரேஷன் போகிற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, பாதையில் பிரச்சனை வந்திருக்கும். அந்த பாதை வந்து அந்த நிலத்துக்கு சம்மந்தம் இல்லை, வேற ஒரு நிலத்தோடு சேர்ந்துருக்குன்ற மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்கும். டாக்குமெண்ட் இஷ்யூ வந்திருக்கும். இவங்க பண்ணின டாக்குமெண்ட்ஸ் வந்து அங்கே போகும்போது டாக்குமெண்ட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அதே போல் அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. அட்வான்ஸ் கொடுத்த அமௌண்ட் புரோக்கர்ஸ் வாங்கிட்டு ஏமாற்றிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும் கடந்த ஒரு வருஷத்தில். ஸோ இவங்களுக்கு இந்த லாஸ்ட் 1 இயர் வந்து பெரிய லெவலில் பாதிச்சிருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய லக்னங்களை பொறுத்து கிரகங்க அமைப்புகளை பொறுத்தும் மாறும். இது நான் கோச்சாரத்தை வச்சு ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போ தசாபுத்தி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பொதுவாகவே இவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். தொழில் ரீதியாக அவங்க வந்து கொஞ்சம் தடைகளெல்லாம் உடைக்க வேண்டி இருக்கும் அப்படின்னா யாரை சொல்லி? இப்போ நீங்கள் இதே எடுத்துக்கோங்க, மேஷ லக்னம் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு தொழில் நல்லாவே போகும். தொழிலுன்றது நல்லா இருக்கும். ஆனால் என்னென்னா ரொம்ப உடனே வந்து பெரிய ஆள் ஆகிட முடியாது. கொஞ்சம் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு தன்மை தான் மேஷ லக்னக்காரர்களுக்கு தொழில் அமைப்பு அப்படின்றது இருக்கும். கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். கடக லக்னம்னு பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து ஒரு மன ரீதியான ஒரு அழுத்தம் இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணாலுமே அவங்களுக்கு திருப்தியாகவே இருக்காது. என்ன தொழில் செஞ்சாலுமே அதில் எனக்கு திருப்தி இல்லை, என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுக்கு நான் பண்ணலை என் தொழில் அப்படின்ற ஒரு மனப்பான்மை அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு வந்து தொழில்கள் அப்படின்றது எல்லாத்துக்குமே அமையாது. சிலருக்கு வந்து நம்ம பரிகாரமாகவே என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் தொழில் பண்ணாதீங்க, வேலைக்கு போயிடுங்க, அது உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். மாச சம்பளத்துக்கே ஆமாம், தொழில் பண்ணி முதலீடு போட்டு அதில் ஒரு நஷ்டத்தை சந்திக்கிறது காட்டிலும் வேலைக்கு போகிறதுன்றது பெஸ்ட்டு. சில பேர் வந்து தொழில் நான் ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நிறுத்த முடியாதுன்னு கேட்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு வந்து இப்போ அவங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ மேஷ லக்னமே எடுத்துக்கோங்களேன், 10ஆம் அதிபதி சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் ஆல்ரெடி தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, தொழிலுக்காக ஒரு சின்ன கடன் எடுங்க, அது வந்து உங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். இல்லைனாலும் அது தானே கடன் வரும். நஷ்டமாகி கடன் வர்றதுக்கு பதிலாக நீங்களே ஒரு கடன் எடுத்து அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து அவங்க ஒரு பரிகாரமாக செய்யலாம். அப்படி எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா தொழிலில் நஷ்டத்தை நம்ம தவிர்க்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னங்களுக்குமே அவங்களோட 10ஆம் அதிபதிகள் எங்கே இருக்காங்கன்றதை பொறுத்து அவங்க தொழிலை நம்ம எப்படி சரியாக கொண்டு போகலாம், என்ன தொழில் செய்யலாம். இப்போது எடுத்துக்காட்டாக அவங்க 10ஆம் அதிபதி வந்து ஒரு 12ல் இருக்காங்க, விரயஸ்தானத்தில் இருக்காங்க அப்படின்னும் போது வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். கன்சல்டண்ட்டாக வெளிநாடுகளுக்கு கன்சல்டேஷன் பண்ணுறது, ப்ளஸ் வந்துட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாட்டுகளுக்கு வர்த்தகம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். நைட் ஷிஃப்ட்ஸ் வேலைக்கு போகிறது, நாங்கள் அதை என்ன சொல்லுவோம்னா, வெளிநாட்டுக்கு போக முடியாதவங்க, வெளிநாடு தொடர்பு இல்லாதவங்களுக்கு வேலைக்கு போங்க, நைட் ஷிஃப்ட்ஸ் வேலைக்கு போயிடுங்க. ஸோ அதுவுமே சொல்லுவோம். வேலைக்கு போகிறவங்களுக்குமே பிரச்சனைகள் உண்டு. தொழில் பண்ணால் தான் பிரச்சனை இல்லை, வேலையிலையுமே பிரச்சனை இருக்கும். அதை எப்படி நம்ம கொண்டு போனால் சரியாக கொண்டு போகலான்ற ஒரு அணுகுமுறையை தரோம். இப்போது தொழில் அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு தொழில் அப்படிங்கன்னு நிற்காம நிறைய பேர் வந்து மாதம் ஒரு தொழில் ஷிஃப்ட் ஆவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்க. ஒரு 2 மாதம் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லை இது நமக்கு செட் ஆகாது போலையே அப்படின்னு மாறிக்கிட்டே இருப்பாங்க. அது நிறைய பேரோட இயல்பு அப்படின்னு இருந்தாலும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்ல, ஜாதக ரீதியாக பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி கண்டிப்பாக நாங்கள் முக்கியமாக ஜோதிடத்தில் என்ன சொல்லுவோம்னா, 10ஆம் இடத்துல ராகு இருக்காருன்னா அவங்க பல தொழில் கண்டிப்பாக செய்வாங்க. ஒரு தொழில் மட்டும் பண்ணவே மாட்டாங்க, 2-3 தொழில். ஆனால் வர்ற வருமானம் என்னவோ, ஒரு தொழிலுக்கு எவ்வளோ வருமானம் வருமோ அதுதான் வரும். ஆனால் வேலைகள் மட்டும் நிறைய செய்வாங்க. அந்த மாதிரி அமைப்புகள் வந்து 10ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது எதிர்பார்ப்புகள் அதிகமாகும். நம்ம இந்த தொழிலில் போனால் அதிகமாக சம்பாதிக்கலாமா, அந்த தொழிலில் போனால் அதிகமாக சம்பாதிக்கலாமா. ஏன்னா நமக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக ப்ரெஷரும் நமக்கு ஏறும். 10ஆம் இடம்ன்றது நாங்கள் ஒரு அழுத்தமான ஒரு பகுதின்னு தான் சொல்லுவோம். என்னதான் வேலை தொழிலெல்லாம் அந்த பாவத்தோடு சம்மந்தப்பட்டாலும் என்ன வேலை செஞ்சாலும் அதில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல ராகு சம்மந்தப்படுது அப்படின்னா நீங்கள் தொழில்களை மாற்றிக்கொண்டே தான் இருப்பீங்க. அதே போல் லக்னங்கள் மாறும்போதும் தொழில் மாறும். ஒரு லக்னத்தில் இன்னொரு லக்னம் போகிறோம், கிரகங்கள் மாறுறாங்க, இடம் மாறும், கிரகங்களோட அமைப்புகள் மாறும். இந்த 10 வருஷத்தில் நீங்கள் பார்த்து இப்போது மேஷ லக்னமாக இருக்கும்போது 10 வருஷத்துக்கு ஒரு கிரகம். அதுவே வந்து இப்போது எடுத்துக்காட்டாக சிம்ம லக்னம் எடுத்துப்போமே, சிம்ம லக்னம் கன்னி லக்னம்லாம் மாறும்போது, கன்னி லக்னம் போகும்போது 10ஆம் அதிபதியாக புதன் இருப்பார். அதே துலாம் லக்னம் வரும்போது 10ஆம் அதிபதியாக சந்திரன் மாறிடுவார். அப்போது அவங்களோட நிலைகளை பொறுத்து, அவங்க உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாங்கன்றதை பொறுத்து
உங்களோட தொழில் மாற்றம் இருக்கா, இல்லை அதே மாதிரி கனெக்டிவிட்டி வருதா அப்படின்றத பொறுத்து தான் முடிவு பண்ணணும். நம்ம ஒரு தொழில் தொடங்குறாங்கன்னா நாங்கள் குறைஞ்சது 30 வருஷத்துக்கு அந்த கனெக்டிவிட்டி இருக்கான்னு பார்த்து சொல்லுவோம். ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தொழில் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 வருஷத்துக்கு வேறு புதுசாக ஆரம்பிக்கணுங்கும்போது முதலீடுகளும் ஜாஸ்தி, நம்மளோட இந்த நேரமும் வந்து வீணாக போகும். 10 வருஷம் உழைச்சிட்டு திருப்பி ஒரு 10 வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து வரணுன்றது கஷ்டம். நம்ம எந்த தொழில் தொடங்குறதுனாலும் நமக்கு ஒரு 30 வருஷமாவது அந்த தொழிலோட கனெக்டிவிட்டி இருக்க மாதிரி பார்த்து பண்ணினா நல்லாயிருக்கும். பிறந்திருக்கக்கூடிய குரோதி வருடம், பெயர்ந்திருக்கக்கூடிய குரு பயிற்சி, இது எல்லாத்தையும் மனசில் வச்சு இப்போ ஏற்பட்ட இருக்கக்கூடிய இந்த சமீபத்திய தாக்கங்கள் இதெல்லாம் மனசில் வச்சு இந்த லக்கணக்காரங்க இந்த மாதிரியான தொழில் துவங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கா? இதில் காசு போட்டால் நிலைக்கும்பா. இப்போ குரு பயிற்சி ஆயிருக்கார், இந்த மாதம் தான் ஆயிருக்காரு. அவர் வந்து வச்சு பார்க்கும்போது இப்போது மிதுன லக்னம் போகக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து 10ஆம் அதிபதியே மிதுன லக்னக்காரர்களுக்கு. அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார், 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போது இவங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழிலோ, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதோ, இல்லைனாக்க நடப்பாதையில் வந்து கடை போட்டு நடத்துகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது வந்துட்டு. ஸோ பெரிய லெவலில் பண்ணுறவங்க முதலீடுகளை குறைச்சிக்கணும். இந்த ஒரு வருடத்தில் வந்து முதலீடுகள் நிறைய போடாமல் போட்ட முதலீடை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். புது தொழில்கள் வந்து மிதுன லக்னக்காரர்கள் இந்த வருடத்தில் தொடங்க வேண்டாம். ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தால் ஓகே. அப்படி தொடங்குறதா இருந்தாலும் முதலீடு இல்லாமல் செய்யக்கூடிய தொழில்கள் வந்து பண்ணினா நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு வந்து எங்கெல்லாம் அவருடைய லக்னங்கள் போகுதோ, எங்கெல்லாம் அவருடைய நட்சத்திரங்கள் போகுதோ அவங்க மட்டும் குருவை பார்த்தா போதும். நம்ம எல்லோரும் நினச்சிக்கிறோம் குரு பயிற்சி ஆகுறாரு, சனி பயிற்சி ஆகுறாருன்னா எல்லாருக்குமே ஒரு பாதிப்பை கொடுக்க போகிறாரு. ஏன்னா குருனா ரொம்ப நல்லவர், சனினா ரொம்ப கெடுதல் செய்ய போகிறாரு அப்படின்னு ஒரு கான்செப்ட் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. அவங்க இருக்கிற இடத்த பொறுத்து, எந்த லக்னத்துக்கு அவங்க எங்கே இருக்காங்கங்கிறத பொறுத்து கண்டிப்பாக மாறும். உங்கள் ஜாதகத்தில் பொறுத்து ஏன்னா ஜென்ரலாக நம்ம சொல்கிற விஷயங்களை வந்து எல்லாருமே நம்ம ஜாதகத்துக்கு இது அப்படியே பொருந்தும்னு நினச்சிக்கிறாங்க. கண்டிப்பாக உங்கள் லக்னமும் உங்கள் நட்சத்திரம் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த குருவையும் சனியும் நமக்கு தொடர்பு இருக்கான்னு பார்த்து செஞ்சாங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் தொழில் வந்து அவங்களுக்கு. இப்போ தொழில் தடை அப்படிங்கிறப்ப அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா, கோயில் தரிசனங்கள் இருக்கா? ஏன்னா வந்து தொடர்ந்து தொழில் தடைகளாகவே இருக்கக்கூடிய நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். அவங்க நிறைய இந்த கமெண்ட்லாம் போடுறதெல்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரி கடை திறந்தேன் நட்டத்தில் போகுது, இல்லை என்னால் சமாளிக்க முடியல, ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். தொழில் தடை அப்படிங்கிறது வந்து எங்கள் ஏஎல்பி முறைப்படி நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, உங்களுக்கு தடை வந்து விதி மதின்னு 2 பாகமாக பிரிச்சிருக்கோம். உங்களுக்கு விதிப்படியே தடை அப்படின்னா அதை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். உங்களுக்கு மதிப்படி, அதாவது நீங்கள் தான் அதுக்கு பிரச்சனை, தொழிலுக்குன்ற பட்சத்தில் நம்ம மாற்றிக்க முடியும் பரிகாரம். நம்ம எழுத்து வச்சது. ஆமாம், நம்மளால தான் அந்த தொழில் பிரச்சனையில் இருக்குது அப்படின்னா அதுக்கு பரிகாரம் செஞ்சு நம்மளால் மாற்றி வச்சுக்க முடியும். இப்போ தனுசு லக்னம் எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு வந்து தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சரியாக இல்லை, அது ரொம்ப இழுபறியாக இருந்துகிட்ருக்கு, இல்லை போட்ட முதலீடுகள் நம்ம இன்னும் எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயார் வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமாக திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசிச்சுட்டு தாயாரை வழிபட்டுட்டு வந்தோம்னாலே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பத்மாவதி தாயார், அலமேல் மங்காபுரம் போயிட்டு வந்தாலே நல்லாயிருக்கும். அது அவ்வளோ தூரம் போக முடியாதவங்க கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் கோவில்கள் போயிட்டு தாயாருக்கு போயிட்டு மனோரஞ்சித பூ வாங்கி கொஞ்ச நேரம் கையில் வச்சு உங்களோட வேண்டுதல்களை, ஏன்னா அந்த பூவில் செலுத்தி நம்ம கொடுக்கும்போது அது இன்னும் சீக்கிரமாக நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். நமக்கு அந்த பூக்கள் வந்து நம்ம கடவுள்கிட்ட பேசும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நம்ம பூ கொண்டு போய் கொடுக்கறது, மாலை வாங்கி போடுறது, இதெல்லாமே நம்ம பேசுகிறத நம்ம ஸ்பரிசம் மூலமாக அந்த பூ கொண்டு போய் கடவுள்கிட்ட சேர்க்கும் அப்படின்றது தான் நம்பிக்கை. அதனால் தனுசு லக்னக்காரர்களுக்கு இது ரொம்பவே சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். மீன லக்னம் போயிட்டுருக்கு, எனக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயருக்கு வந்து வெத்தலையில் மாலை கட்டி போடுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த தொழில் சம்மந்தப்பட்ட தடைகளை நீக்கி கொடுக்கும். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா மிதுன லக்னத்துக்கு ஸ்ரீரங்கம் கோயில் போயிட்டு அங்கே பெருமாளுக்கு துளசியில் மாலை வாங்கி போட்டுட்டு வரும்போது அங்கே வந்து துளசி எடுத்துகிட்டு வந்து உங்கள் தொழில் செய்கிற இடத்துல வச்சிங்கன்னா கண்டிப்பாக தொழில் சம்மந்தப்பட்ட தடைகள் வந்து உங்களுக்கு சரியாகும். இந்த மாதிரி உங்கள் லக்னத்துக்கு தொழில் செய்யலாமா அப்படின்னு பார்த்துட்டு, ஏன்னா இவங்களுக்குலாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, இவங்களாம் தொழில் செய்யக்கூடாது, ஆல்ரெடி செஞ்சிட்ருக்காங்கன்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் இதுவாக செய்யுங்கன்ற, இது ஒரு பரிகாரம் மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நம்ம இதில் இவங்களுக்குலாம் செய்யவே கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். பட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போன லக்னத்துலேயோ, அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண பட்சத்தில் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் அதை வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி முதலீடுகளை இந்த லக்னம் போகும்போது குறைச்சிக்கோங்க, முதலீடுகள் போட வேண்டாம் அப்படின்றதான் எங்களுடைய
இப்போ வந்து பாசிட்டிவிட்டி அப்படின்னு நம்ம நினச்சாலே ஃபஸ்ட்டு நம்ம மனசுக்கு வந்து பூ தான் ஞாபகம் வரும். இப்போ கூட சொன்னீங்க தெய்வத்தோட வந்து பூ பேசும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த தன வரவு, பண ஈர்ப்பு இதெல்லாம் செய்வதற்கு இந்த தொழிற்சாலைகள்லையும் சரி, நம்ம வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள்லையும் சரி, அந்த இடத்துல இந்த மாதிரியான பூக்கள் வைக்கணும்னு ஏதாவது இருக்கா? ஒரு ரொம்ப சிம்பிளான பூன்னு சொன்னால் ரோஜா பூங்க. ரோஜா பூ வந்து எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது பன்னீர் ரோஜா. அதை வந்து எல்லாருமே தொழில் செய்ய இடத்துக்குள்ளே வைக்கும்போது நம்ம மைண்ட் வந்து அப்படியே வந்து பாசிட்டிவ், நம்ம ஆற அப்படியே பேலன்ஸ் ஆகும் அந்த இடத்துல. இது ஒரு மலர் எடுத்துக்கலாம். தாமரைப்பூ. தாமரைப்பூவுமே செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மலர். இதையுமே கண்டிப்பாக எல்லாருமே வந்து பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்கிற இடத்துல நம்ம சாமிக்கு வந்து தாமரையால் மாலை கட்டி போடுறது, அது எல்லாருமே செய்யலாம். ஒரு 20 தாமரை எடுத்துகிட்டு அதில் மாலை கட்டி மாதத்தில் ஒரு தடவையோ வாரத்தில் ஒரு தடவையோ போடும்போது அதை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. தொழில் செய்கிற இடங்களுக்கு அது நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மலர் மருந்துகளில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஒரு முக்கியமான இதுன்னு சொன்னோம்னா நமக்கு வந்துட்டு வாட்டர் வயலட்னு ஒரு மலர் மருந்து இருக்குது. அந்த மலர் மருந்தை வந்து உங்கள் கடைகளில் நம்ம தீர்த்தம் கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் தெளிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மாதத்தில் ஒரு தடவையோ வாரம் ஒரு முறையோ உங்கள் தொழில் செய்கிற இடத்துல தெளித்து வச்சிங்க, இல்லை ஒரு இடத்துல பவுலில் ஊற்றி நம்ம மெயினாக எங்கே உட்காந்துருப்போமோ அந்த இடத்துல வைக்கும்போது நமக்கு அந்த பணம் ஈர்ப்பதற்கான ஒரு வழிமுறையாக அது அமையும். தொழில் தடை குறித்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.